Dear students, Chapter 7, Example 7.7 and Example 7.8, Example 7.7. இப்போ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா நமக்கு ரிலேட்டட் ரேட்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிலேட்டட் ரேட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஸ்பியர் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ரேடியஸ் சேஞ்ச் ஆக அதனுடைய வால்யூம் சேஞ்ச் ஆகும், அதே போல் அதனுடைய ஏரியா சேஞ்ச் ஆகும், சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ ஒரு குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும்போது இன்னொரு குவான்டிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் ரிலேட்டட் ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 7.7 பாருங்கள். இஃப் வி ப்ளோ ஏர் இன்டு எ பலூன் of spherical shape at a rate of 1000 centimeter cube per second, at what rate the radius of the balloon changes when the radius is 7 centimeter? Also compute the rate at which the surface area changes. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் பலூன் இருக்குது. ஸோ அதனுடைய அதில் ஏர் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதனுடைய ஏர் ஃபில் பண்ணும்போது அதனுடைய வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் எ ரேட் ஆஃப் 1000 centimeter cube per second. ஸோ அட் வாட் ரேட் த ரேடியஸ் ஆஃப் த பலூன் சேஞ்சஸ். ஸோ அப்போ அதனுடைய வால்யூம் வந்து 1000 centimeter cube per second இருக்குது. ஸோ அப்போ அதனுடைய ரேடியஸ் வந்து என்ன, அதனுடைய ரேட் ஆஃப் ரேடியஸ் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ரேடியஸ் வந்து 7 centimeter இருக்கும்போது அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல் அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவுடைய சேஞ்சஸ், ரேட் அட் விச் த சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்சஸ். ஸோ என்ன ரேட்டுக்கு அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேட் அப்படின்னு கொடுத்தாவே நம்ம டிவி பை டிடி. இப்போ ஃபஸ்ட்டு வால்யூம் கொடுத்துருக்காங்களா, ரேட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம அப்போ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி. ஸோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இங்கே எதுவுமே மெஷர்மெண்ட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைமை பொறுத்து தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ டைமை பொறுத்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிவி வால்யூம் வந்து எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி. ஸோ அப்போ அதனுடைய ரேட் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், வால்யூமுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 1000 centimeter cube per second. இப்போ இது புரியுதுங்களா. ஸோ டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 1000 centimeter cube per second. ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் வென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 centimeter. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 centimeter கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் வித் டைம். ஸோ டிஆர் பை டிடி நம்ம கால்குலேட் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎஸ் பை டிடி சர்ஃபேஸ் ஏரியா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்களா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம எஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ டிஎஸ் பை டிடி. ஸோ இது என்னன்னு கால்குலேட் பண்ணி, இது ரெண்டு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்குற சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பியருடைய வால்யூமும் சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலாவும் நமக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஃபார்முலாவில் ஒரு முறை நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த சம்ஸ் நம்ம போட முடியும். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ V is equal to 4/3 pi r cube, cubic units. V is equal to volume is equal to 4/3 pi r cube, cubic units. ஞாபகம் இருக்குங்களா. ஓகே. V is equal to 4/3 pi r cube, cubic units. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி பை அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிவி பை டிடி என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இங்கே என்னது 4/3 pi r cube. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் கேட்டிருக்காங்களா. ஸோ டிஆர் பை டிடி நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க, அதாவது இந்த வால்யூமை நம்ம என்ன பண்ணோம், டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 குவான்டிட்டிஸ் இருக்குது, வால்யூம் ஒன்று இருக்குது, ரேடியஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த வால்யூம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 4/3 பை. இப்போ ஆர் கியூப் இருக்கா. ஸோ ஆர் கியூபையும் நம்ம டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஏன்னா டிஆர் பை டிடி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 3r². ஆர் கியூபுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வரும், ஆர் கியூபுடைய டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா 3r². இப்போ எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வரும், எக்ஸ் கியூப் டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா 3x² வரும் இல்லைங்களா. ஸோ 3x². ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா 3r² வரும். அடுத்தது இங்கே டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இப்போ டிஆர் பை டிடி இதை பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு புரியாது இந்த இடத்துல. ஸோ டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு வால்யூமை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிவி பை டிடி இஸ் ஈக்குவல் டு 4/3 பை 3r² இன்ட்டு ஆரை நம்ம டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ டிஆர் பை டிடி அப்படின்ட்டு வரும். இங்கேயுமே டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா டிஎக்ஸ் பை எக்ஸ் வரும். ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா
இருந்துச்சுன்னா 1 வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் இருக்கிறதுனால டீயை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dr/dt அப்படின்னு தான் வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வால்யூம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1000 இஸ் ஈக்குவல் டு 4π இன்ட்டு ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 அந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 7 ஸ்கொயர் இன்ட்டு dr/dt. ஸோ dr/dt இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ 1000/4π இன்ட்டு 7 ஸ்கொயர். ஸோ 1000/4 இன்ட்டு பைக்கு 22/7 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 7 இன்ட்டு 7. ஸோ இந்த 7 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 125/77. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 125 அதாவது டோட்டலாக 4ஆல் கூட நீங்கள் டிவைட் பண்ணிடலாம். ஸோ 125/77. ஸோ dr/dt இஸ் ஈக்குவல் டு 125/77 cm/s. ஓகேங்களா? ஸோ dr/dt எவ்வளோ வந்திருக்கு, 125/77 cm/s. ஓகேங்களா? இல்லை இந்த பைக்கு வேல்யூ கொடுக்கல, 22/7 போடாமல் பை அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250/49 cm/s. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ds/dt நம்ம கால்குலேட் பண்ணோம். அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ ஸ்பியர் ஃபார்முலா வந்து 4πr². 4πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்னா ds/dt இஸ் ஈக்குவல் டு டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ds/dt இஸ் ஈக்குவல் டு 4π இன்ட்டு r²உடைய டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ x² டிஃப்ரென்ஷியேஷன் என்ன வரும், 2x வருமா? அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா r² டிஃப்ரென்ஷியேஷன் வந்து 2r. ஸோ 2r இன்ட்டு மேலே எப்படி நம்ம dr/dt போட்டோமோ அதே மாதிரி இங்கேயும் டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ 2r இன்ட்டு dr/dt. இப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4π இன்ட்டு 2 இன்ட்டு ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்களா? ஸோ 7. இப்போ இந்த dr/dt இருக்கு இல்லையா, இதை நம்ம ஏற்கனவே இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், 250/49 ஸோ 250/49 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 7ம் 49ம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 7ம் 49ம் கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 7 வரும். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த பையும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ds/dt இஸ் ஈக்குவல் டு 2000. 4 இன்ட்டு 2 இன்ட்டு 250. ஸோ 2000/7 cm²/s. ஸோ இங்கே வந்து சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறதுனால நம்ம cm²/s அப்படின்னு போடுறோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ds/dt இஸ் ஈக்குவல் டு 2000/7 cm²/s. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இப்போ டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ds/dt வரும். அதே போல் தான் r² அப்படின்னா ஃபஸ்ட்டு x⁴n ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ 2r இன்ட்டு dr/dt. ஓகேங்களா? ஸோ ds/dt இஸ் ஈக்குவல் டு 4π இன்ட்டு 2r இன்ட்டு dr/dt. இப்போ உடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். dr/dt நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ போடும்போது நமக்கு இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பையை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2000/7 cm²/s. ஓகேவா?